இன்னைக்கு நாங்க தேட்டருக்கு வந்திருக்கோங்க. தேட்டருக்கு வந்ததும் எனக்கு ஒரு குரல் தான் ஞாபகம் வந்துச்சு. கூத்தாட்டு அவைக்கு குழா தற்றே பெருஞ்செல்வம் போக்கும் அது விழிந்தற்று. அதாவது தேட்டருக்கு படம் பார்க்க மக்கள் எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வராங்களோ அந்த மாதிரி பணமும் நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா தான் வந்து சேரும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அந்த தேட்டர்ல படம் பார்த்து முடிச்சதும் மக்கள் எப்படி மொத்தமா ஒரே நேரத்துல வெளியே போறாங்களோ அந்த மாதிரி நம்ம கையில கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்த பணமும் மொத்தமா ஒரே நேரத்துல வெளியே போயிடும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. அதாவது பணம் நிலையானது கிடையாதுன்னு திருவள்ளுவர் நமக்கு உணர்த்துறாரு. திருவள்ளுவர் காலத்துல கூத்து பார்க்க தான் மக்கள் போவாங்க. அதனாலதான் கூத்தாட்டு அவைக்குன்னு திருவள்ளுவர் பயன்படுத்தியிருக்காரு. அத இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நான் தேட்டரை பயன்படுத்தி சொல்லியிருக்கேங்க. பணம் நிலையானது கிடையாதுன்னு உணர்த்திட்டு அடுத்த குரல்ல ரொம்ப அழகா திருவள்ளுவர் நமக்கு ஒரு கருத்தை சொல்றாருங்க. அர்க்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அற்குப ஆங்கே செயல். அதாவது பணம் நம்ம கையில இருக்கும் போதே மத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்க. அப்புறம் பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா பணம் எப்பயுமே நம்ம கிட்ட இருக்குமான்னு கேட்டா தெரியாது. அதனால செல்வம் நம்ம கிட்ட இருக்கும் போதே நிலையான அறச்செயல்களை செய்யணும்னு திருவள்ளுவர் சொல்றாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.